இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 23ஆம் திருநாள், அஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி, பஞ்சமி திதி. இன்றைய நாள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம், சதுபிஷா நட்சத்திரம்னு சொல்லுவோம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமாக இருக்கக்கூடிய நாள். சிம்பிளா இந்த நாள் ஒரு மேட்டர் சொல்றேன். நீங்க ஒரு தயிர் சாதம் பேக்கெட் மட்டும் வாங்கி யாராவது முதியவர்கள் இருந்தாங்கன்னா இந்த நாள் தானம் பண்ணுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் எங்கிருந்தாலும் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏராளமான தனப்பிராப்தம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், வீடு உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எது இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். இந்த நாள் ஆஃபீஸ்லலாம் உங்களை பற்றி தான் சும்மா ஜாம்னு பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, எல்லா விதத்துலையுமே நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷத்திற்காக, படிப்பிற்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யாராவது முடியலன்னு இன்றைய நாள் ஏதாவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, உதவி கேட்பாங்க. அந்த உதவி கேட்கக்கூடிய நபர்கள் கிட்ட கண்டிப்பா இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய உத்தமமான நாள். எந்த விஷயத்தையுமே கரெக்டா முடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க. நிறைய ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய, மனசுக்கு சந்தோஷம், திருப்தி அளிக்கக்கூடிய அற்புதமான நாள். கொஞ்சம் நம்ம அப்படியே ரிலாக்ஸா இருக்கலாம்னு தோணும். இன்றைய நாள் அமோகமான நாள். இன்றைய நாள் சோமேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக அறிவுல ரொம்ப அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும். அறிவு நம்ம எப்படி எடுத்துக்கணும், புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் வீடு மாற்றுவது, இடம் மாற்றுவது, இல்ல ஒரு சில பேர் வீடு விற்பது, இல்லையா வாகனங்களை திருப்பி கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா இன்றைய நாளுடைய இல்லத்தரசிகள், தாய்மார்களுக்கு கொஞ்சம் வேலை பழு ஜாஸ்தியா இருக்கும். யாரோ வீட்டுக்கு வர போறாங்க, அதனால வீடே ஒரு மாதிரி கலகலகலன்னு இருக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். என்ன விஷயத்த பிளான் பண்றீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த நாள் எந்த விஷயத்த நீங்க பிளான் பண்றீங்களோ அந்த விஷயத்த கண்டிப்பா முடிப்பீங்க. ஆனா குழப்பங்கள் இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அவர்கிட்ட அது பேசலாமா, இல்லை இவர்கிட்ட இது பேசலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள், குழப்பங்கள் சற்று இருக்கும். அதுதான் நீங்க மெயினா பார்த்துக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். மனசுல சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளால செய்ய முடியும்னா செய்ய முடியும். கௌரவம், அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. பெண்களுடைய உடல்நிலைகள்ல சற்று அக்கறை காட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. மெயினா பார்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் சாம்பல் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அதிகமாக கண்டினால் வீட்டில் நிறைய சமைச்சிருவாங்க. ஒரு சில இடங்கள்ல அதிகமாக சமைக்கிறதுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் வேஸ்ட் தான் ஆகும். அதனால இந்த நாள் யாருக்கு யார் வர்றாங்க, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து அது தகுந்த மாதிரி சமைச்சு வைக்கிறது நல்லது. இந்த நாள் கொஞ்சம் உணவுக்காகவும் அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வருமானத்துக்கு குறையே கிடையாது, நல்ல வருமானம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் புதுசாக கண்ணாடி ஒன்று வாங்குவீங்க. அருமையான நாளாக இருக்கப்படுறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நாள் ஒரு கௌரவம் தேடி வரக்கூடிய நாளாகவும் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலையுமே குழப்பமே இல்லாத நாள் சொல்லலாம். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள உங்களுக்கு மட்டும் ஒரு தனியான ஒரு ஐடியாலஜி வரும், சிறப்பு அம்சம்னு சொல்லுவோம். அதெல்லாம் இந்த நாள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நினைச்ச எல்லா காரியங்களும் சும்மா ஜாமுன்னு நடக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, அசாத்தியமான வலிமை, முழு மூச்சாக ஒரு வேலையில சும்மா டக்குன்னு முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு வேகமாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது. கெட்ட பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் நம்ம எந்த அளவுக்கு க்ளோஸா இல்லாம இருக்கோமோ, நம்மளுடைய சவகாசம் இல்லாம இருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகள்ல சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம்.
துலா ராசியில துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், முக்கியமான நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு சாதகமாக நாளா இருக்க போறது. மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள், ரகசியங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மட்டும் தெரிய வரக்கூடிய நாளா இருக்க போறது. அதனால இன்றைய நாள் ரொம்ப சௌகரியமாகவும் சந்தோஷமாகவும் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்துக்கு மட்டும் லைட்டா பணத்தை செலவழிக்கிற மாதிரி இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்குங்க. தெய்வ வழிபாடுகள்ல இன்றைய நாள் பெரிய சிறந்த வழிபாடாக சௌமிய நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் அற்புதமா இருக்கு. நிறைய லாபம் வரும். வியாபாரம் ரொம்ப சூப்பரா செட் ஆகும். நண்பர்கள்லாம் இன்றைய நாள் உங்க கூட பேசுவாங்க. வீட்டில் முதியவர்கள் யாரா இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய நாள் பரிபூர்ணமா இருக்கிறது. அதே மாதிரி இன்றைய நாள் ஒரு மூத்த பெண்ணின் சப்போர்ட் இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு இதுதான் இப்ப பிரச்சனையாவே இருக்கு. தனுசுல பிறந்த பல பேருக்கு வேலையே வேணான்னு ஃபீல், இல்ல இருக்கிற வேலை விட்டுறலான்னு ஒரு எண்ணம். ஆனா இந்த நாள் பொதுவா நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். நல்ல பேருக்கு ஆஃபர் லெட்டர் வரும். இம்மிடியட்டா ஜாயின் பண்ண சொல்லி ஒரு விஷயமும் ஏற்படும். சின்ன ப்ரெஷர் இருக்கலாம், இல்லை பெருசா ஒன்றும் பாதிக்காது, தைரியமா இருக்கலாம். ஆனா சின்ன சின்ன ப்ரெஷர் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வைங்களேன். அதெல்லாம் இந்த நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகள்ல குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகத்துல ஏழுமலையானுடைய அனுகிரகம் அற்புதமா இருக்கு. வினா வெங்கடேஷம் நனாதோ நனாசத் சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷம் பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷம் பிரயச்ச பிரயச்சன்னு சொல்லி மனசார அந்த பெருமாளை வேண்டும் போது இன்றைய நாள் அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். தாராளமான பணவரவுகள், நல்ல செய்திகள், உடல்நிலைகள் பாதிப்பிலிருந்து வெளியே வருவது, அம்மா அப்பா கூட ரொம்ப க்ளோஸா நம்ம அவங்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது, குடும்பம் ஒன்று சேர்றதுங்கிற மாதிரி இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது யாருனால நடக்கும்னா அந்த பெருமாள்னால நடக்கும். அமோகமான நாளா இருக்கப்படுறது. பொன்னிறத்தை யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. கும்பராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரமா முடிவுகள் எடுக்கக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம அவசரத்துல பிழை நமக்கே தெரியாம ஏற்பட்டுரும். கடன்னு எழுதணும்னு சம்டைம்ஸ் பிழை ஆயிடும்ல, மறுபடியும் அடிச்சு எழுதுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவசரம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். புதுசா ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அது ரொம்ப நல்லா நடக்கும். எதுலையுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க ஆறாவே மாறும். ஆனா இன்றைய நாள் இரவு நேரத்தில் பயணத்தில் கொஞ்சம் கவனம், அக்கறையாக இருப்பது நல்லது. உடம்பு பாதிப்புகள் லைட்டா வந்து பார்க்கும், அதெல்லாம் பெருசா ஒன்றும் பண்ணாது, தைரியமா இருங்க. பக்தவத்சல பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் நிறைய பேர் வந்து உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். உங்களால 10 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா அது தப்பே கிடையாது. இன்றைய நாள் அதுதான் நீங்க பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள், ஒரு சில பேருக்கு கணவனாக இருந்தால் மனைவியோடைய உடல்நிலைகள்ல சற்று அக்கறை காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. ஆனா வியாபாரம் ரொம்ப சூப்பரா இருக்கும், பிச்சுக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. உங்களுடைய அறிவு 10 பேர் பார்த்து அப்படியே வியந்து அப்படியே கை தட்டக்கூடிய அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகள்ல திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி நண்பர்களுக்கு, அதே மாதிரி மீனராசி நண்பர்களுக்கு சூப்பரா இருக்கு. மற்ற எல்லாருக்குமே இந்த நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாருக்குமே மனசு தெளிவாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.